இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்புக்காக நம்மையே தயாரிக்க, சிந்திக்க, ஜெபமாலை ஜெபிக்க உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வருடத்தின் இறுதி மாதத்தில் இயேசுவின் பிறப்பை எதிர்நோக்கி காத்திருக்கும் நம் பாவங்களை விட்டு பிறரை அன்பு செய்யவும், ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும் வரம் வேண்டி ஜெபிப்போம். இறைவன் நமக்கு செய்த எல்லாவற்றிற்கும் நன்றி கூறுவோம். இந்த வருடம் அனுகூலமாகாத காரியங்கள் வரும் புதிய ஆண்டில் நிறைவேற இறைவனை மன்றாடுவோம். வாருங்கள், நாம் இணைந்து இன்றைய ஜெபத்தில் நம்மையும் நம் குடும்பத்தையும் உற்றார் உறவினர்களையும் ஒப்பு கொடுப்போம். வரங்களை பெற்றுக்கொள்வோம். முதலில் திருவருகை காலத்தில் சொல்லப்படும் ஜெபம், அதாவது எதிர்நோக்கி காத்திருந்த அன்னையிடம் ஜெபிக்கப்படும் ஜெபத்தை பக்தியோடு ஜெபிப்போம். முதல் பெற்றோர் வழி பிறந்த அனைத்து மானுடரிலும் உலக மீட்பர் இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாய் இருக்க இறைவனால் முன் குறிக்கப்பட்டவரும், அதற்காக வேண்டிய அனைத்து வரங்களையும் முழுமையாய் அடைந்தவரும், அடைந்த வரங்களை கொண்டு நடத்திய தூய வாழ்வினால் மகனாகிய இறைவன் உம்முடைய திருவயிற்றில் தூய ஆவியாரால் கருத்தரிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட அன்னையே, உம்முடைய மகன் பிறக்க போகிற நாள் நெருங்கி வருகிறதென்று நீர் அறிந்து அவரை பார்க்கவும் அவருக்கு பணிவிடை புரியவும் உமக்கிருந்த ஆசையை பார்த்து எனக்கும் இந்த திருநாளில் அவர் பேரில் ஆசை வர வேண்டும் என்றும், அவரை பார்த்து அவருக்கு திருப்பணியாற்ற நீர் தகுதியாக இருக்க வேண்டும் என்று செய்த முன் தயாரிப்பை தியானித்து, நானும் அவருக்கு ஏற்ற பணி செய்ய என்னையே ஆயத்தம் செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகிறேன். நீ செய்தது போல் என்னால் செய்ய முடியாவிட்டாலும் நான் இந்த நாளை சிறந்த முன் தயாரிப்புகளுடன் எதிர்கொள்ள எனக்கு கற்றுத்தாரும். ஜெபம், தவம், தர்மம் என்று இந்த திருவருகை காலத்தில் என் இதய குடிலை அலங்கரிக்க எனக்காக பரிந்து பேசும். ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு செவிமடுப்போம். 5ஆம் நாள். செக்கரியா எலிசபெத்து. செக்கரியா யூதேயா நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் வாழ்ந்தவர் செக்கரியா. லேவியர் குலமானது குருத்துவ குலமாக இருந்தது. அக்குலத்தில் அபியா வகுப்பை சார்ந்த குருவாக இருந்தவர் செக்கரியா. இவர் பிரிவின் முறை வந்தபோது கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றியவர். அதன் பணி மரபுக்கு ஏற்ப திருக்கோவிலில் தூபம் காட்டி வந்தவர். ஆண்டவரின் வார்த்தையை நம்பாத காரணத்தால் ஊமையாக்கப்பட்டவர். செக்கரியா என்றால் எபிரேய மொழியில் கடவுள் நினைவு கூர்ந்தார் என்று பொருள் உண்டு. கத்தோலிக்க திருச்சபையானது செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி இவர் திருவிழாவை கொண்டாடுகின்றது. எலிசபெத்து செக்கரியாவின் மனைவிதான் எலிசபெத்து. இவர் ஆரோனின் வழிவந்த குருத்துவ குலத்தை சார்ந்தவர். எலிசபெத்து என்றால் எபிரேய மொழியில் கடவுளின் உறுதிமொழி அல்லது கடவுளின் வாக்குறுதி என்று பொருள் கொள்வதுண்டு. இவரும் அன்னை மரியாவும் உறவினர்கள். புனித ரோமை நகர் கிப்போலிட்டஸ் சொல்வார், அன்னை மரியாவின் தாய் அன்னாவும் எலிசபெத்தின் தாய் ஷோப்பும் உடன்பிறப்புக்கள். கத்தோலிக்க திருச்சபையானது நவம்பர் மாதம் 5ஆம் தேதி இவர் திருவிழாவை கொண்டாடுகின்றது. வாழ்க்கை முறை. இவர்கள் இருவரும் கடவுளின் பார்வையில் நேர்மையானவர்கள். ஏனெனில் அனைத்து கட்டளைகளையும் ஒழுங்குமுறைகளையும் பழுதின்றி கடைபிடித்தவர்கள். ஆகவே இவர்கள் கடவுளின் முன்னும் உலகின் முன்னும் குற்றமற்றவர்களாக இருந்தார்கள். இவர்களிடம் இருந்த குறை யாதெனில் குழந்தை செல்வம் கிடையாது. குழந்தை செல்வம் இல்லாததற்கு காரணம் எலிசபெத்து கருவுற இயலாதவர். அத்தோடு இருவரும் வயது முதிர்ந்தவர்கள்.
ஆனாலும் இறைவனின் மீது கொண்ட நம்பிக்கையை இவர்கள் இழக்கவில்லை. குழந்தைக்காக இறைவனிடம் ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்று விவிலியம் நமக்கு சொல்கிறது. இவர்களின் மன்றாட்டை கேட்ட ஆண்டவர் கபிரியேல் வானதூதர் வழியாக குழந்தை பிறக்கும் என்ற செய்தியை அறிவிக்கிறார். இக்குழந்தையானது பிறக்க இருக்கும் குழந்தை இயேசுவுக்கு முன்னோடியாகவும் அன்னை மரியாவுக்கு அடையாளமாகவும் இருக்கும் என்பது முன்னறிவிக்கப்படுகிறது. விவிலியத்திற்குள் வராத யாக்கோபு நற்செய்தி நூல் செக்கரியாவின் இறுதி நிகழ்வை படம் பிடித்து காட்டுகிறது. 2 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று ஏரோது கட்டளையிட்டதை அறிந்த எலிசபெத்து தன் குழந்தையுடன் மறைவான இடம் சென்று வாழ்ந்து வந்தார். குருவான சக்கரியாவிடம் குழந்தை எங்கே இருக்கிறது என்று கேட்டதற்கு அவர் பதில் சொல்லவில்லை. ஆகவே கோபம் கொண்ட ஏரோதுவின் படைவீரர்கள் சக்கரியாவை படுகொலை செய்கிறார்கள். இதன் வழியாக குழந்தை திருமுழுக்கு யோவான் பாதுகாக்கப்பட்டார் என்று எழுதி வைத்தார். இவர்கள் சொல்லும் பண்புகள்: 1. இறைவனின் வார்த்தைகளை வாழ்வாக்க வேண்டும். 2. இறைவனால் இயலாதது ஒன்றும் இல்லை என்பதை உணர வேண்டும். 3. ஜெபத்திற்கான வேண்டுதல் கேட்கப்படும் என்று நம்ப வேண்டும். 4. இறைவன் மீது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். 5. ஆலய நிகழ்வுகளில் பங்கு பெற வேண்டும். 6. கருவுற இயலாத மனைவியை ஏளனம் செய்யாமல் இருவரும் இணைந்து ஜெபித்தது போல நம் குடும்ப உறவுகளின் பலவீனங்களை இறைவனிடம் எடுத்துச் சொல்லி பலமாக மாற்ற முயல வேண்டும். இன்றைய சிந்தனைக்கு செவிமடுத்த நாம் இப்போது திருவருகை காலத்தில் ஜெபிக்கப்படும் ஜெபமாலையை ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக கர்ப்பிணிகள் சுகப்பிரசவம் பெறவும், குழந்தை வரத்திற்காக காத்திருக்கும் தம்பதியருக்காகவும், நல்லபடி திருமணம் நடைபெறவும், திருமண தடை நீங்கி நல்ல மனவாழ்வு அமையவும் ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உறவு உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமென். புனித இறை அன்னையே, நீர் குழந்தை இயேசுவுக்கு தாயாக முன் குறிக்கப்பட்ட நேரம் புனிதமானது என்று அனைவரும் இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே,
இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனித இறை அன்னையே, நீர் குழந்தை இயேசுவை பெற்ற நேரம் புனிதமானது என்று அனைவரும் இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்து தரும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித இறை அன்னையே, நீர் குழந்தை இயேசுவை முதல் முறை கட்டித் தழுவிய நேரம் புனிதமானது என்று அனைவரும் இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்து தரும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும்
எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித இறை அன்னையே, நீர் குழந்தை இயேசுவுக்கு முதல் முறை பால் கொடுத்த நேரம் புனிதமானது என்று அனைவரும் இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய
இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இப்போது புனித பலவேந்தர் கற்றுத்தந்த ஜெபத்தை அனைவரும் சொல்வோம். இந்த ஜெபமானது நவம்பர் 30 முதல் இயேசு பிறந்த நாள் வரை இந்த ஜெபத்தை நாளுக்கு 15 முறை சொல்ல வேண்டும். அப்படி சொல்கிறவர்களுக்கு கிடைப்பது கிடைக்கும் என பக்தியுடன் கருதப்படுகிறது. பெத்லஹேமில் நடுங்கும் குளிரில் நடு ஜாமத்தில் மிகவும் பரிசுத்த கன்னிமரியிடம் தேவசுதன் பிறந்த மணியும் நேரமும் ஆசீர்வதிக்கப்பட கடவது. அந்த நேரத்தில் ஓ என் சர்வேஸ்வரா, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாதருடையவும் அவருடைய திருமாதாவுடையும் பேறு பலன்களை குறித்து என் மன்றாட்டுக்கு இறங்கி நான் கேட்டவைகளை தர கிருபை புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். பெத்லஹேமில் நடுங்கும் குளிரில் நடு ஜாமத்தில் மிகவும் பரிசுத்த கன்னிமரியிடம் தேவசுதன் பிறந்த மணியும் நேரமும் ஆசீர்வதிக்கப்பட கடவது. அந்த மணி நேரத்தில் ஓ என் சர்வேஸ்வரா, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாதருடையவும் அவருடைய திருமாதாவுடையவும் பேறு பலன்களை குறித்து என் மன்றாட்டுக்கு இறங்கி நான் கேட்டவைகளை தர கிருபை புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். பெத்லஹேமில் நடுங்கும் குளிரில் நடு ஜாமத்தில் மிகவும் பரிசுத்த கன்னிமரியிடம் தேவசுதன் பிறந்த மணியும் நேரமும் ஆசீர்வதிக்கப்பட கடவது. அந்த மணி நேரத்தில் ஓ என் சர்வேஸ்வரா, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாதருடையவும் அவருடைய திருமாதாவுடையவும் பேறு பலன்களை குறித்து என் மன்றாட்டுக்கு இறங்கி நான் கேட்பவைகளை தர
கிருபை புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். பெத்லஹேமில் நடுங்கும் குளிரில் நடு ஜாமத்தில் மிகவும் பரிசுத்த கன்னிமரியிடம் தேவசுதன் பிறந்த மணியும் நேரமும் ஆசீர்வதிக்கப்பட கடவுது. அந்த மணி நேரத்தில் ஓ என் சர்வேஸ்ரா, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாதருடையவும் அவருடைய திருமாதாவுடையவும் பேறு பலன்களை குறித்து என் மன்றாட்டுக்கு இறங்கி நான் கேட்பவைகளை தர கிருபை புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். பெத்லஹேமில் நடுங்கும் குளிரில் நடு ஜாமத்தில் மிகவும் பரிசுத்த கன்னிமரியிடம் தேவசுதன் பிறந்த மணியும் நேரமும் ஆசீர்வதிக்கப்பட கடவுது. அந்த மணி நேரத்தில் ஓ என் சர்வேஸ்ரா, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாதருடையவும் அவருடைய திருமாதாவுடையவும் பேறு பண்களை குறித்து என் மன்றாட்டுக்கு இறங்கி நான் கேட்பவைகளை தர கிருபை புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். பெத்லஹேமில் நடுங்கும் குளிரில் நடு ஜாமத்தில் மிகவும் பரிசுத்த கன்னிமரியிடம் தேவசுதன் பிறந்த மணியும் நேரமும் ஆசீர்வதிக்கப்பட கடவுது. அந்த நேரத்தில் ஓ என் சர்வேஸ்ரா, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாதருடையவும் அவருடைய திருமாதாவுடையும் பேறு பலன்களை குறித்து என் மன்றாட்டுக்கு இறங்கி நான் கேட்பவைகளை தர கிருபை புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். பெத்லஹேமில் நடுங்கும் குளிரில் நடு ஜாமத்தில் மிகவும் பரிசுத்த கன்னிமரியிடம் தேவசுதன் பிறந்த மணியும் நேரமும் ஆசீர்வதிக்கப்பட கடவுது. அந்த மணி நேரத்தில் ஓ என் சர்வேஸ்ரா, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாதருடையவும் அவருடைய திருமாதாவுடையவும் பேறு பலன்களை குறித்து என் மன்றாட்டுக்கு இறங்கி நான் கேட்பவைகளை தர கிருபை புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். பெத்லஹேமில் நடுங்கும் குளிரில் நடு ஜாமத்தில் மிகவும் பரிசுத்த கன்னிமரியிடம் தேவசுதன் பிறந்த மணியும் நேரமும் ஆசீர்வதிக்கப்பட கடவுது. அந்த மணி நேரத்தில் ஓ என் சர்வேஸ்ரா, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாதருடையவும் அவருடைய திருமாதாவுடையவும் பேறு பலன்களை குறித்து என் மன்றாட்டுக்கு இறங்கி நான் கேட்பவைகளை தர கிருபை புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். பெத்லஹேமில் நடுங்கும் குளிரில் நடு ஜாமத்தில் மிகவும் பரிசுத்த கன்னிமரியிடம் தேவசுதன் பிறந்த மணியும் நேரமும் ஆசீர்வதிக்கப்பட கடவுது. அந்த மணி நேரத்தில் ஓ என் சர்வேஸ்ரா, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாதருடையவும் அவருடைய திருமாதாவுடையவும் பேறு பலன்களை குறித்து என் மன்றாட்டுக்கு இறங்கி நான் கேட்பவைகளை தர கிருபை புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். பெத்லஹேமில் நடுங்கும் குளிரில் நடு ஜாமத்தில் மிகவும் பரிசுத்த கன்னிமரியிடம் தேவசுதன் பிறந்த மணியும் நேரமும் ஆசீர்வதிக்கப்பட கடவுது. அந்த மணி நேரத்தில் ஓ என் சர்வேஸ்ரா, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாதருடையவும் அவருடைய திருமாதாவுடையவும் பேறு பண்களை குறித்து என் மன்றாட்டுக்கு இறங்கி நான் கேட்பவைகளை தர கிருபை புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். பெத்லஹேமில் நடுங்கும் குளிரில் நடு ஜாமத்தில் மிகவும் பரிசுத்த கன்னிமரியிடம் தேவசுதன் பிறந்த மணியும் நேரமும் ஆசீர்வதிக்கப்பட கடவுது. அந்த நேரத்தில் ஓ என் சர்வேஸ்ரா,
எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாதருடையவும் அவருடைய திருமாதாவுடையும் பேறு பலன்களை குறித்து என் மன்றாட்டுக்கு இறங்கி நான் கேட்டவைகளை தர கிருபை புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். பெத்லஹேமில் நடுக்கும் குளிரில் நடு ஜாமத்தில் மிகவும் பரிசுத்த கன்னிமரியிடம் தேவசுதன் பிறந்த மணியும் நேரமும் ஆசீர்வதிக்கப்பட கடவுது. அந்த மணி நேரத்தில் ஓ என் சர்வேஸ்வரா, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துநாதருடையவும் அவருடைய திருமாதாவுடையவும் பேறு பலன்களை குறித்து என் மன்றாட்டுக்கு இறங்கி நான் கேட்டவைகளை தர கிருபை புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். பெத்லஹேமில் நடுங்கும் குளிரில் நடு ஜாமத்தில் மிகவும் பரிசுத்த கன்னிமரியிடம் தேவசுதன் பிறந்த மணியும் நேரமும் ஆசீர்வதிக்கப்பட கடவுது. அந்த மணி நேரத்தில் ஓ என் சர்வேஸ்வரா, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துநாதருடையவும் அவருடைய திருமாதாவுடையவும் பேறு பலன்களை குறித்து என் மன்றாட்டுக்கு இறங்கி நான் கேட்டவைகளை தர கிருபை புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். பெத்லஹேமில் நடுங்கும் குளிரில் நடு ஜாமத்தில் மிகவும் பரிசுத்த கன்னிமரியிடம் தேவசுதன் பிறந்த மணியும் நேரமும் ஆசீர்வதிக்கப்பட கடவுது. அந்த மணி நேரத்தில் ஓ என் சர்வேஸ்வரா, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாதருடையவும் அவருடைய திருமாதாவுடையவும் பேறு பலன்களை குறித்து என் மன்றாட்டுக்கு இறங்கி நான் கேட்டவைகளை தர கிருபை புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். பெத்லஹேமில் நடுங்கும் குளிரில் நடு ஜாமத்தில் மிகவும் பரிசுத்த கன்னிமரியிடம் தேவசுதன் பிறந்த மணியும் நேரமும் ஆசீர்வதிக்கப்பட கடவுது. அந்த மணி நேரத்தில் ஓ என் சர்வேஸ்வரா, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துநாதருடையவும் அவருடைய திருமாதாவுடையவும் பேறு பலன்களை குறித்து என் மன்றாட்டுக்கு இறங்கி நான் கேட்பவைகளை தர கிருபை புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இப்போது உலக மீட்பர் புகழ் மாலையை ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவாக கேட்டருளும். விண்ணக தந்தை இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய மூவரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மனு உருவான வார்த்தையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்கு கட்டளை தந்த ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்தையும் படைத்த ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். போதகரின் தலைவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். திருப்பொழிவு செய்யப்பட்ட ஆண்டவராகிய மீட்பரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தையின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் நம்பிக்கையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வின் மரமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உயிருக்கு ஒளியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமாய் இருக்கிறவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கருணை கூர்ந்து எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. கருணை கூர்ந்து எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே. உமது பிறப்பை பார்த்து
எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. உமது வருகையை பார்த்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. உமது தாழ்மையை பார்த்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. உமது வல்லமையை பார்த்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. உமது கன்னித்தாய் தூய மரியாள் தந்தை புனித யோசேப்பை பார்த்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. உமக்கு பிரியப்பட்ட அனைவரையும் பார்த்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. எங்களுக்கு வான் வீட்டின் பேரின்பத்தை தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன தாழ்மையையும் இனிய குணத்தையும் அடைய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் எதிரிகளையும் நாங்கள் அன்பு செய்யும் வரத்தையும் அருள உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடலை வதைக்கிறவர்களுக்கு பயப்படாமல் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் தள்ள வல்லமை படைத்த இறைவனுக்கு அஞ்சி நடக்க வரம் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பூமியில் செல்வம் தேடாமல் விண்ணுலகின் செல்வங்களை தேடும் வரம் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிறர் எங்களுக்கு செய்ய நாங்கள் விரும்பாதவற்றை நாங்களும் அவர்களுக்கு செய்யாதிருக்க வரம் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக பெரும் பாதையை விலக்கி உமது நெருக்கமான பாதையில் நுழைய வரம் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது சிலுவைகளை பொறுமையோடு சுமக்க வரம் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது கட்டளைகளின்படி நாங்கள் நடக்க வரம் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முடிவு வேளையில் நன்மையில் நிலைத்திருக்க வரம் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை மன்னியும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, ஒன்றும் இல்லாமையில் இருந்து மனிதனை படைத்து மீட்புக்கு வழிவகுத்த உம் திருமகனை உலகிற்கு அனுப்பி வைத்தீரே. நாங்கள் உம்மை முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் முழு நினைவோடும் அன்பு செய்யும் வரத்தை தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.